வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஒரு 9 PDF கொடுத்துருப்பேன். ஓகே, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் அப் அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவேஷன், ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷனுக்கு 3 இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு போஸ்ட் கோட் இருக்கும். அதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 3 லெவலுக்குமே வந்து தனித்தனியாக 3 PDF கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு அது என்ன லெவலோ அதுக்கேற்ற மாதிரி அந்த PDF வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கட் ஆஃப் வந்து செக் பண்ணிக்குவாங்க. அடுத்து ஒரு 3 PDFல வந்து அதுவும் மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன் 3 இருக்கும். ஓகே, அதில் வந்து செலெக்ஷன் ஆனவங்க, இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய நேம் இருக்கும். ஓகே, அவங்களோட ரோல் நம்பர், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேம், ஃபாதர் நேம் இருக்கும், போஸ்ட் கோடுமே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 10th லெவல்லே ஒரு 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3லேயுமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 போஸ்ட் கோட்லேயுமே உங்கள் நேம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களோட நேம் எத்தனை போஸ்ட் கோடில் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு சிலர் வந்து வித்துகள்டில் வச்சுருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு சிலரோட ரிசல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வேறு காரணத்துக்காக இருக்கும். அந்த மாதிரி வித்துகள்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து அதுவுமே வந்து 3 PDF கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராஜுவேஷன், 12th, 10th அப்படின்னு சொல்லி 3 லெவலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு நான் டீட்டெயில்டு வீடியோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நான் சொல்கிறத கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இதோட முடியலை. மற்ற எக்ஸாம் மாதிரி இது வந்து ஃபைனல் ரிசல்ட்லாம் கிடையாது. ஓகே, இது இப்போதைக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் தான். இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னால் ஒரு சில ப்ராசஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.